இஎம்ஐ போய்கிட்டே இருக்கு, எங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டு இருக்கு. நாங்கள் கண்டுக்கல, இதான் வீடு தான் நம்மள்தாச்சுன்னு. ஆனால் எங்களுக்கு தெரியாது இந்த வீடு பேங்க் ஓடுதுன்னு. நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்துருச்சுப்பா வீடு, ஜாலிப்பா அப்படின்ட்டு. 9 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருக்கீங்க, 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டு, 2 லட்ச ரூபா கேபிட்டல். நானும் என் ஒய்ஃபும் ஒரு 30 செகண்ட் பேசலை. ஒருத்தர் இப்படி பார்த்துட்டோம். திருப்பி இப்படி வந்து கேட்டேன், சார் 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் நான் அடைச்சிருக்கேன். ஆமாம் சார் 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வெளில வந்தேன். என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், வி மஸ்ட் ஸ்டாப் திஸ். 7 லட்ச ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். என்னாலே நம்ப முடியல. உடனே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். லோன் அக்கௌண்ட்டு, இன்னொன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட். லோன் அக்கௌண்ட்டில் 43 லட்ச ரூபா அடைக்கணும். அடுத்து ஈராக்குக்கு போனேன். மாதம் 5 லட்ச ரூபாய் அடைச்சேன். மாதம் 5 லட்ச ரூபாய் அடைச்சோன்னே கால் வருது பேங்க் மேனேஜர்லேருந்து, சார் என்ன சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க, என்ன சார் ஆச்சு அப்படின்னு. இல்லை சார் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஈசிஆரில் 1.5 crores இன்னொரு வீடு வாங்குறேன் சார் அப்படின்னு. அப்போ ஓகே சார் அடைச்சிருக்கு சார், இதை அடைச்சிட்டு நம்ம அடுத்து போகலாம் சார். க்ளோஸ் பண்ணி முடிச்சோடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன். வராரு அவர் பேங்க் மேனேஜர். என்கிட்ட சொன்னார், சார் எத்தனை பேர் இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் நீங்கள் ஜீனியஸ் சார், 24 lakhs யூ சேவ்டு சார்னார். எப்படி சார் 24 lakhs அப்படின்னு. சார் 20 வருஷம் கட்ட வேண்டியதை வெறும் 6 மாதத்தில் முடிச்சிட்டீங்க. 2.5 வருஷத்தில் என்னை வந்து மீட் பண்ணீங்க, நான் 7 லட்ச ரூபா கட்டினேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக முடிச்சிட்டீங்க சார் அப்படின்னாரு. அப்போதான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, இது மாதிரி தானே பசங்க நிறைய பேர் இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு சொந்த வீடுங்கிற பேரில் வந்து இன்னைக்கு வாங்கி அதை அடைக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா. இதுக்காகவே வேலை செய்கிற பேர், இதுக்காகவே வேலை செய்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், அட்லீஸ்ட் யூ க்ளோஸ் த லோன் ஃபர்ஸ்ட். லோனை க்ளோஸ் பண்ணும் முதல்ல. அதுக்குன்னு போட்டு வர சேலரி போட்டு ட்ரேடிங் இண்டிங்கில் பண்ணி காசு வரணும், அதெல்லாம் டோன்ட் டூ இட். அதெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிற கோல்டு இருக்குது, அதாவது செல் அவுட், நல்ல ரேட் இன்னைக்கெல்லாம் செல் அவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு யூ மேக் அ ஹவுஸ் லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும். நான் அக்கௌண்ட் எனக்கு வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னா, நான் 2007 எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு, எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கிடச்சிச்சு. அந்த யூடிஐ பேங்க்கில் வந்து எனக்கு அக்கௌண்ட் கிடச்சிச்சு. அது வந்து இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்காக இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் கையெழுத்து போட்டுட்ருக்கேன். அப்போ என்கிட்ட ஒரு சேல்ஸ்மேன் வந்தார். என்கிட்ட வந்துட்டு, சார் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு, கெட் அவுட் அப்படின்னு. இங்கேருந்து கிளம்பிடு, அவ்வளோதான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து மேனேஜர், சார் என்ன சார் டிமேட்டுங்கிறேன், என்ன சார் இது, நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். 2017 தான் அவன் ஒருத்தன் வந்தான்ல, அவன் தான் ஏஞ்சல். 2007 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன்னா இன்னும் வந்து 100 crores. எஸ், நான் 100 crores இன்னைக்கு. யூ கேன். ஆனா எனக்கு தெரியாது, ஏன்னா எந்த புக்லையும் சொல்லலையே. டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னே தெரியாது. டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது எஃப்டி, கோல்டு, லேண்டு, பாண்டுனா என்னன்னு தெரியாது, மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்ப நான் நினைப்பேன், அன்னைக்கு அவனை விரட்டி விட்டோம் பாரு, நம்மள மாதிரி முட்டாளி அவனும் கிடையாது அந்த உலகத்துல. தெரியாம மட்டும் இல்ல சார், நிறைய பேருக்கு நடந்துருக்கும். இஎம்ஐ போய்கிட்டே இருக்கு, எங்க அக்கௌண்ட்ல இருந்து போயிட்டு இருக்கு. நாங்க அதை கண்டுக்கல, இதான் வீடு தான் நம்மள்தாச்சுன்னு. ஆனா எங்களுக்கு தெரியாது இந்த வீடு பேங்க் ஓடுதுன்னு. நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்துருச்சுப்பா வீடு, ஜாலிப்பா அப்படின்ட்டு. 9 லட்ச ரூபா நீங்க கட்டியிருக்கீங்க, 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட், 2 லட்ச ரூபா கேபிட்டல். நானும் என் ஒய்ஃபும் ஒரு 30 செகண்ட் பேசல. ஒருத்தர் இப்படி பார்த்துட்டோம். திருப்பி இப்படி வந்து கேட்டேன், சார் 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் நான் அடைச்சிருக்கேன். ஆமாம் சார் 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வெளில வந்தேன். என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், வி மஸ்ட் ஸ்டாப் திஸ். 7 லட்ச ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். என்னாலே நம்ப முடியல. உடனே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். லோன் அக்கௌண்ட்டு, இன்னொன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட். லோன் அக்கௌண்ட்டில் 43 லட்ச ரூபா அடைக்கணும். அடுத்து ஈராக்குக்கு போனேன். மாதம் 5 லட்ச ரூபாய் அடைச்சேன்.